ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசத்தை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு ரசத்தை மட்டும் நீங்க பண்ணி குடுத்தீங்கன்னா போதும். சளி, ஜுரம் அந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ரசத்தை மட்டும் செஞ்சு குடுங்க. அவங்களுக்கு சட்டுன்னு சரியாயிடும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது. நீங்க கிளாஸ்ல ஊத்தி சூப்பா கூட குடிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்ட குடுக்கும். சூப்பரான ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் சாப்பிடுற மாரி நம்ம ரசம் தான் பண்ண போறோம். ரசம் பண்றதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல நான் 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன். முழு நெல்லிக்காய் விட கொஞ்சம் பெரிய சைஸாவே நான் புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை புளி சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேருக்கு ரசம் பண்ண போறேன். அதனாலதான் இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். நீங்க எத்தனை பேருக்கு செய்றீங்களோ அதுக்கு அனுசரிச்சு சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்ப புளியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க. புளி நல்லா ஊறிடும். மாத்தி வச்சுக்கோங்க. மசாலா மசாலா ரெடி பண்றதுக்கு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். மிக்சருக்குள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. 100 கிராம் மிளகு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 50 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்க 100 கிராம் மிளகு எடுத்தா 50 கிராம் ஜீரகம் எடுக்கணும். 10 கிராம் மிளகு எடுத்தா 5 கிராம் ஜீரகம் எடுக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே குறைந்தபட்சம் ஒரு 40 பல்லு பூண்டை மேல இருக்கிற தோலை மட்டும் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டை உரிக்கல, மேல ஒரு வேஸ்டா ஒரு தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி தோலோடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்தேன். அது கேமரா ஷூட் பண்ண மறந்துட்டேன். நீங்க மறக்காம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒன்றும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம அரைச்சு எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம். நம்ம பூண்டு சேர்ந்ததுனால அதுலேயே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சு வந்துடும். இப்போ அரைச்ச மசாலாவை மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, புளி 5 நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ கையை வச்சு நல்லா புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ புளியில இருக்கிற வேஸ்ட் எல்லாம் இது மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு வெளில எடுத்துக்கோங்க. புளி தள்ளிங்கிற வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இங்க பாருங்க, 4 பழுத்த தக்காளியை நடுவுல இருக்கு பார்த்தீங்களா, காம்பை மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண காம்பை கட் பண்ணிட்டு சேர்க்கறதா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியா வரும். இங்க பாருங்க, இப்போ கத்தியை வச்சு ஒரு தக்காளியை 4 பீஸா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு புளி தண்ணியில சேர்த்துக்கோங்க. கரைக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும். அதனால தான் சொல்றேன். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. புளி தண்ணியில தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நான் எடுத்தது பெங்களூர் தக்காளி. நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த பெங்களூர் தக்காளி தான் கிடைச்சது. உங்கள் நாட்டு தக்காளியாக இருந்தால் புளியை கம்மி பண்ணிக்கோங்க. நாட்டு தக்காளியில் நல்லா புளி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளி நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, நம்ம கரைச்சி எடுத்தது தக்காளி இருக்கிற சாரெல்லாம் புளியில் இறங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, 3 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ புளி தண்ணியை மாற்றி வச்சுக்கோங்க. ரசம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 8 காஞ்சி மிளகாவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. காஞ்சி மிளகா சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரசம் நம்ம புளி அதிகமாக சேர்த்து பண்ணுறதுனால சூடு அதிகமாக இருக்கும். நம்ம வெந்தயம் சேர்த்துட்டா அந்த அளவுக்கு சூடு இருக்காது. அதனால தான் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கடுகு நம்ம சேர்த்த காஞ்சி மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு, மிளகு, ஜீரகம், இந்த மசாலாவை இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 செகண்ட் மட்டும் கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. 5 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 4 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல, புளியும் தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம்ல, இப்போ புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க புளி உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கு அனுசரிச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். நான் சேர்த்த புளி, மிளகு, ஜீரகம் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
செக் பண்ணி கொடுத்துட்டு உப்பு ஏதாவது கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க. மூடி போட்டு மூடி ரசத்தை ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் நுர கட்டி வரும் பாத்தீங்களா, அது வரையில மட்டும் அடுப்பை லோ ஃபில்ல வச்சு கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க, லோ ஃபில்ல வச்சு ரசம் லேசா இது மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ரசத்தை இறக்கிக்கோங்க. இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி கொடுத்துட்டு இங்க பாருங்க, இது கிண்டி கொடுக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை வரும் இந்த ரசம். இங்க பாருங்க, இவ்வளோ ஒரு கம கமனு வாசனையோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ரசம் பண்ணா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க. அவங்க சாதத்தோட மட்டும் கிடையாது, கிளாஸ்லயே ஊத்தி அந்த அளவுக்கு விரும்பி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த ரசம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.